ஒரு பக்கம் மாறி மாறி விவாகரத்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்க நேரத்துல லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு சதையான பதிலடியை கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். கணவர் இல்லாம எதையுமே சாதிக்க முடியாது, விவாகரத்து பத்தி தன்னோட கருத்தை வெளிப்படையா சொல்லியிருக்காரு லதா ரஜினிகாந்த். இதை யாரு குறிச்சு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் எழ வச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல கடந்த ஆண்டு வெளியான கூலி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுல வெற்றி கிடைக்கல. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் அவர் இயக்கி இருந்தாரு. படம் வெளியாகிய பிறகு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. அதை தொடர்ந்து ரஜினி அவர் தற்போது நெல்சன் திலீப் குமார் அவருடைய இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் சில மாதங்கள்ல வெளியாகும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. கூலி படத்தோட தோல்விக்கு அப்புறமா இந்த படம் வழியா ரஜினி அவர் மீண்டும் வெற்றியை பெறுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு ரஜினி அவரு தன்னோட முழு உழைப்பையும் போட்டு இருக்காராம். 173வது படத்துல அதுக்கப்புறமா நடிக்க இருக்காராம். இந்த படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர் தான் இயக்கி இருக்காராம். இந்த மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு. இதற்கிடையில ரஜினிகாந்த் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க இயக்குனரா தன்னோட இடத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேரத்துல லதா ரஜினிகாந்த் அவங்க சமீபத்துல பேசும்போது ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. ஒரு குடும்பத்துல கணவரோட ஆதரவு இல்லாம ஒரு பெண்ணால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. குடும்பத்தினர், அண்ணன், தங்கை, குழந்தைகள்னு எல்லாருக்குமே ஊக்கம் கொடுத்தாதான் ஒரு பெண் முன்னேற முடியும். முதல்ல என் கணவருக்கு தலைவணங்கி நன்றி சொல்லணும். ஒவ்வொருவரையும் நலமாவும் நினைக்கிற மனசு அவருக்கு இருக்கு. என்னோட முயற்சி எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அவருக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன். இப்படிப்பட்ட விஷயங்களை சொன்னது மட்டும் இல்லாம விவாகரத்து நடக்கிறதும் நடக்காததும் சூழ்நிலை மற்றும் ஒவ்வொருவரோட மனப்பான்மையை பொறுத்தது. அந்த காலத்துல பல அழுத்தங்களை சமாளிக்கிற மனப்பான்மை இருந்துச்சு. இன்னைக்கு பல பேர் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. 2 மனங்களுக்குள் இருக்கும் உண்மையான அன்பு தான் முக்கியம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இவங்க பேசியிருக்க இந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா யாரு குறிச்சு இவங்க இதெல்லாம் பேசுறாங்க, யாரு குறித்து இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. விஜய் அவருக்காக தான் இந்த அட்வைஸ் அவங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி இந்த பிரபலங்களோட விவாகரத்து செய்தியை பார்த்தாலே அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பிரபலங்கள் விவாகரத்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா விஜய் அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள், அவ்வளவு பேர் கொண்டாடுற ஒரு நபர் இப்ப அரசியல்ல இருக்காரு. அவரே இப்படி விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கும் போது சமூக வலைதளங்கள்ல பிரபலங்களுக்கு என்னதான் ஆச்சு, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புது. சொல்ல போனா பிரபலங்களை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் ஆசைப்பட்டு ரசிகர்கள் செய்வது வழக்கமா இருக்கு. அதே போல இந்த மாதிரி ஒரு முடிவையும் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா நீங்களே இப்படி பண்ணுனா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.